14/7/26. இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா திருப்பூர்ல இருக்கேன். வண்டி எலக்ட்ரிஷியன் வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அது பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருப்பூர்ல ஒரு பிஸியான ஏரியாவை வேணா நீங்களே பாருங்க. இழப்பீடு வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் இழப்பீடுன்னு ஒண்ணு கண்டிப்பா வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஒரு இழப்பீடை நினைச்சு வாழ்க்கையில கவலையோ வருத்தமோ வாழ்க்கையில எப்பவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு 2 காரணம். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். அதனால அந்த இழப்பீடு நமக்கு நல்லதேன்னு நினைக்கணும். 2வது, வாழ்க்கையில எதை இழந்தாலும் எந்த மனுஷனுமே கவலைப்படக்கூடாது. பொதுவா இது என்னோட கருத்து, நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு இதை இழந்துட்டோமா, நாளைக்கு இன்னொன்னு கிடைக்கும், அடுத்த நாள் இன்னொன்னு கிடைக்கும். இழப்பீடுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுக்காக மனம் சோர்ந்து போய் வாழ்க்கை போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தவறுதலான முடிவெல்லாம் வாழ்க்கையில எடுக்கவே கூடாது. எதை இழந்தாலும் அதை நினைச்சு துளி கூட கவலைப்படக்கூடாது. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி இஸ் குட் பாலிசி, தட்ஸ் மை பாலிசி. எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. அவ்வளவுதானா, இவ்வளவுதானா வாழ்க்கை, இவ்வளவுதானா இழப்பீடு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா எத்தனை இழப்பீடுகள் வந்தாலும் எல்லாத்தையுமே தாங்குற மனோபக்குவம் வரும். அந்த மனோபக்குவம் வர்றப்ப, மனசுல ஒரு சக்தி வர்றப்ப இழப்பீடையும் தாங்கலாம், அந்த இழப்பீட்டுக்கு மேல சரி செய்யறதுக்கு முயற்சியும் இருக்கும், முன்னேறவும் முடியும். அதனால இழப்பீடுங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை, சின்ன பிரச்சனை, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது நான் எனக்கு தான் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு சொல்லல. இழப்பீடை நினைச்சு வாழ்க்கையில யாருமே எப்பவுமே கவலையப்படாதீங்க. ஒன்றை இழந்தால்தான் வாழ்க்கையில ஒன்றை பெற முடியும். தட்ஸ் ஆல்.